Good morning. Bike tutorial channel Smart Tiger Garage. இப்போ இந்த வீடியோவில் டிவிஎஸ் கம்பெனியில் வர எக்ஸல் சூப்பர் ஹெவி டியூட்டி மாடலுக்கும் பொருந்தும். இதில் வந்து கார்பெட்டரை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கார்பெட்டரில் என்னென்ன ஸ்க்ரூ வரும், அது எதுக்கு யூஸ் ஆகுது, அது என்னென்ன மெத்தடில் யூஸ் ஆகுது, அது ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ. அந்த ஸ்ப்ரிங்கை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து ஏர் ஸ்க்ரூ. இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதுக்கப்புறம் அடிக்கப்பு, பாட்டமில் இருக்க அடிக்கப்பில் இருக்க 4 போல்ட்டையும் சரியான அளவு ஒரே மாதிரியாக லூஸ் பண்ணணும். ஒரு பக்கம் ஃபுல்லாக கழட்டிட்டு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக கழட்டக்கூடாது. 4 பக்கமும் ஒரே சைடு ஒரே அளவு கழட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரூவெல்லாம் வெளியே எடுக்கணும். இல்லைன்னா கழட்டும் போது இது கழட்டிடலாம், ஆனால் மாட்டும்போது ஒரு சைடு ஏறி இறக்கமாக இருக்கும், பெட்ரோல் லீக் ஆகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் 4 பக்கமும் ஒரே சமமாக கழட்டணும். 4 பக்கமும் ஸ்க்ரூவை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூவாக கழட்ட ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்க்ரூவை ஃபுல்லாக கழட்டி வச்சு இன்னொரு 3 ஸ்க்ரூ இருக்க வந்து ஃபுல்லாக மெதுவாக கழட்டிக்கலாம். இந்த ஓல்டு மாடல் எக்ஸல் கவிடிக்கு வந்து கார்பெட்டர் இந்த ஓரிங்கை வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபுல் பேக்கிங்லேயும் வர மாட்டேங்குது. அதனால் பேக்கிங் வந்து பத்திரமா உடையாமல் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பேக்கிங் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் மெக்கானிக் ஷாப்பில் இருந்தால் கூட கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கார்பெட்டருக்குள்ளே வர்றது வந்து ஃப்ளோட்டு நீடில் வரும். அப்புறம் பெரிய ஜெட்டு, சின்ன ஜெட்டு, இந்த 3 தான் வரும். இதில் வந்து ஃப்ளோட்டை வந்து கழட்டிக்கலாம். ஃப்ளோட்டு நீடில் வந்து கழட்டிக்கலாம். ஒரு சின்ன அந்த நீடில், இந்த ராடு, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டு நீடில். இதில் வந்து இப்போ பெரிய ஜெட்டு கழட்டிக்கலாம். பெரிய ஜெட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஏர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஏர் ஸ்க்ரூவுக்கும் ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூவும் பெட்ரோல் அளவு வந்து சீராக தரணும், ஒரே அளவில் இருக்கணும். அதுக்காக பெரிய ஜெட்டு வந்து வேலை செய்யும். பெரிய ஜெட்டு, சின்ன ஜெட்டு, இந்த 2 ஜெட்டும் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வண்டி ஓடும்போது அடைக்கும், இல்லை ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். காலையில் இந்த 2 கம்ப்ளைண்ட் இதை அடைச்சிருந்தால் தான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வர்றது. 2ம் கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் இது வந்து இப்போ அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது வந்து ஆக்சிலேட்ரு நீடில் வர்றது, பக்கத்தில் இருக்கிறது சோக் லிவரு, சரிங்களா? சோக் லிவரு அடுத்து அந்த சோக் லிவருக்கு வர்றது சோக் லிவரில் பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா சோக் லிவர் வேலை செய்யறதுக்கு அந்த ராடாட்ட கொடுத்துருப்பாங்க. சின்ன ஜெட்டை வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. பெட்ரோல் அலசி க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. ஆக்சிலேட்டர் நீடில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் இடையில போய் கூட ஸ்டக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரேஸ் பண்ணும்போது அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுக்கும். ஆக்சிலேட்டர் நீடில் சோக் பிஸ்டனு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இந்த 3 ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, கார்பெட்டர் ஆப்போசிட்டில் வர்றது ஏர் ஃபில்டருக்கு போகிறது, ஒன்று வந்து சோக் லிவருக்கு வர ஹோல்ஸு, சரிங்களா? இது 2 வந்து ஏர் ஸ்க்ரூ. ஏரு பெட்ரோலு கரெக்டாக இருக்கிற மாதிரி வர்றது. அடுத்து ஃப்ளோட்டு நீடில் வந்து ஃப்ளோட்டு நீடில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அது வந்து நீடில் வந்து மேலே ஒரு சிவப்பு கலரில் முக்கோண ஷேப்பில் இருக்கும். அது வந்து தேயாமல் இருக்கணும். தேஞ்சு இருந்துச்சுன்னா பெட்ரோல் வந்து உங்களுக்கு ஓவர்ஃபுல் ஆகும். அதுவும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு செக் பண்ணிக்கலாம் கார்பெட்டரில் வச்சு. நீடில் அடிப்பகுதியில் ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் அப் அண்ட் டவுனில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட பேக்கிங் இருக்குது, அதனால் பேக்கிங் கழட்டிட்டு எடுத்துகிட்டு
நல்லா பெட்ரோல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு பேக்கிங் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஏர் ஸ்க்ரூவில் வந்து ஸ்ப்ரிங்க்கு உள்ளே ஏர் ஸ்க்ரூவில் வந்து ஸ்ப்ரிங்க்கு உள்ளே ஒரு கருப்பு வாசரு, கருப்பு ஓரிங்கு, ஒரு வாசர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கை வந்து டெம்பர் இல்லாமல் கார்பெட்டில் இருக்க கார்பெட்டர் போல்ட்டில் வர்ற மரையே அடியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, மரையே தேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ப்ரிங்கு அந்த வாசர் இருந்துச்சுன்னா கரெக்டாக உட்காந்துக்கும், பிஸ்டன் காடியில் வந்து உட்காந்துக்கும். இந்த நீடில் ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த காடியில் வந்து உட்காந்துக்கும். இப்போ கார்பெட்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். மண் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஹோல்ஸில் ஏதாவது அடைச்சிருந்தாலும் இப்போ பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிரும். அதே ஹோல்ஸில் ஏதாவது அடைச்சிருக்கா இல்லைன்னு ஏர் அடித்து டஸ்ட்டு எடுத்துருங்க. இப்போ கார்பெட்டர் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நீடில் ஜெட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். 2 ஜெட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஏதோ அடைச்சிருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாவது லூஸ் இருக்க போகுது. லூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். பெரிய ஜெட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து சின்ன ஜெட்டு க்ளீன் பண்ணியாச்சு. சின்ன ஜெட்டில் துளிவுண்டு தான் இருக்கும். பெரிய ஜெட்டில் கூட ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரியும். சின்ன ஜெட்டில் மைன்யூட்டாக தான் தெரியும். நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரூவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏர் ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூஸ், அதற்கு வர ஸ்ப்ரிங்கு, ஏர் ஸ்க்ரூ, ஏர் ஸ்ப்ரிங்கில் வர்ற ஓரிங்கு, வாசரு. ஓரிங்கை வந்து பெட்ரோல் நனைக்கக்கூடாது. பெட்ரோல் வந்து நினச்சிங்கன்னா ஓரிங் வந்து விரிஞ்சிடும், அகலமாயிரும். அதனால் ஓரிங்கை மட்டும் பெட்ரோல் நனைக்கக்கூடாது. சோக் லிவரை வந்து சோக் பிஸ்டன் வந்து உள்ள பெட்ரோல் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதே நீடில் ஃப்ளோட்டு அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். கார்பெட்ரு அடிக்கப்பு வந்து இப்போ கார்பெட்டரில் அடிக்கப்பில் அந்த பெட்ரோல் ஓவர்ஃபுல்க்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவில் வந்து ஏதாவது அடைச்சிருக்கா இல்லையா என்னன்னு செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸுக்குள்ளே ஏர் டஸ்ட்டு அடிச்சிருக்கா இல்லையான்னு ஏர் அடித்து செக் பண்ணிக்கோங்க. ஏர் அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏர் அடித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு துணியில் துடைச்சிக்கோங்க. துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏர் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கார்பெட்டில் இன்சைடில் வர்றது ஒரு கருப்பு ஓரிங் ஒன்று வரும், கருப்பு ஆயில் ஜெல்லாட்டம் ஒன்று வரும். அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் புஷ் ஒன்று வரும். இந்த மஞ்சள் புஷ் எதுக்குன்னா கார்பெட்டர் டைட் வைக்கும்போது மஞ்சள் புஷ் அளவுக்கு கார்பெட்டர் பிளாஞ்சில் இன்சைடு வர்ற பிளாஞ்சில் ஒரு பிளாஞ்ச் வந்து ஃபுல் டைட் பண்ணுறதுக்கு, கார்பெட்டர் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாஞ்ச் மஞ்சள் கலர் புஷ் கொடுத்துருப்பாங்க. கார்பெட்டர் டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கு. இப்போ பெட்ரோல் தேவையில்லை, பெட்ரோல் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கார்பெட்டர் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ ஏர் சின்ன ஜெட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். சின்ன ஜெட்டில் வந்து அளவு மெதுவாக டைட் வைக்கணும், ஏன்னா அந்த சைடில் இருக்க காடி வந்து உடஞ்சிரும். பெரிய ஜெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளோட்டு நீடிலுக்கு நல்லா இருந்தால் அப்படியே போட்டுருங்க, கரெக்டாக இருக்கணும்.
லைட்டாக தேஞ்சிருந்தாலும் புதுசு மாற்றி விட்ருங்க. ஃப்ளோட் உட்கார வச்சாச்சு. அதுக்குள்ளே வர பின்னை சொருகிக்கலாம். பின்னை வந்து கரெக்டாக சொருகணும். இதெல்லாம் உள்ளே ஏறாது, பின்னை ஏறாது, உள்ள கரெக்டாக மாட்டிக்கங்க. மாட்டிட்டு கார்பெட்டரில் அவ்வளோதான், சரிங்களா. அடுத்து பேக்கிங், வேறு பேக்கிங் போட்டு கார்பெட்டர் அடிக்கப்போ மாட்டிக்கலாம். மாட்டிட்டு 4 ஸ்க்ரூ ஒரே இதை போடக்கூடாது, ஆப்போசிட்டில் போட்டு தான் டைட் வைக்கணும். ஏன்னா இது அலுமினியம் பாடினால 2 சைடு ஒரே இதாக 2 சைடு போட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடை வந்து டைட் பண்ணோம்னா கார்பெட்டரை வந்து உடையிறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்போசிட்டில் ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுட்டு அதை அளவு டைட் தான் வைக்கணும், ஃபுல் டைட் ஏற்றக்கூடாது. அளவு டைட் வச்சுட்டு அது அடுத்து இருக்க ஆப்போசிட்டில் ஸ்க்ரூவை போட்டு அதை அளவு டைட் வச்சுட்டு மறுபடியும் 4 பக்கமும் ஸ்க்ரூ கரெக்டாக இருக்காதுன்னு பார்க்கணும். எப்படி ஃபிட் பண்ணால் தான் பெட்ரோல் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது, பேக்கிங் வந்து கார்பெட்டர் அடிக்கப்பில் வர பேக்கிங் உடையாது. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி டைட் வைக்கும்போது கார்பெட்டருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக உட்காந்துக்கும். இல்லைன்னா கார்பெட்டர் அடிப்பகுதி மட்டும் உடையிறக்க வாய்ப்பு இருக்குது. கார்பெட்டர் அடிப்பகுதி உடஞ்சிச்சின்னா கார்பெட்டரை செட்டோடு தான் மாற்றணும். இல்லைன்னா பழைய இரும்பு கடையில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். பழைய ஓல்டு மாடலுக்கு வந்து பழைய இரும்பு கடையிலையும் கிடைக்க மாட்டேங்குது கார்பெட்டரு. ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ வந்து எதுவும் இல்லை, ஒரு ஸ்ப்ரிங்கு ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் போட்டு அளவு டைட் வச்சுக்கலாம், நார்மல் டைட் வச்சுக்கலாம். அடுத்து ஏர் ஸ்க்ரூவில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு ஓரிங்கு வாசரு மொத்தம் 4 பொருள் வரும். 4 பொருள் நம்ம போட்டு மாட்டிக்கலாம். இதில் வந்து ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இது வண்டியிலையும் வச்சு நம்ம கரெக்டான அளவு வச்சுக்கலாம், இல்லை நம்ம நார்மலாகவே தெரிஞ்சால் வச்சுக்கலாம். இது ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் டைட்டில் அந்த ஆப்போசிட்டில் வந்து ஒரு மரை இல்லைன்னா 1.25 மரை வச்சுக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் ஃபிட் பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏர் ஸ்க்ரூவை மட்டும் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து ஆக்சிலேட்டருக்கு வர நீடில் அது வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு மாட்டுங்க, இல்லைன்னா உள்ளே போகாது, சரிங்களா. அடுத்து சோக் பிஸ்டன் அதே மாதிரி தான். கரெக்டாக மாட்டலைன்னா உள்ளே போகாது, உள்ளே போகும் ஆனால் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸு கரெக்டாக இருக்காது. இது வந்து கார்பெட்டரோட இன்சைடு பிளாஞ்சு உட்காரும் பார்த்தீங்களா, பிளாஞ்சு டைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா கார்பெட்டர், அந்த சைடு ஒரு கருப்பு ஆயில் சில்லாட ஒன்று வரும். அடுத்து எல்லோ கலர் மஞ்சள் புஷ்ஷு ஒன்று வரும். புஷ்ஷை மாட்டிட்டு நம்ம கார்பெட்டரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டு கரெக்டாக வேலை செய்யுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆக்சிலேட்டர் நீடில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் டைட் இருந்தாலும் லைட்டாக